தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. சென்னை விமான நிலையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சோதனையில் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என தெரிய வந்துள்ளது. சென்னை விமான நிலையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் வருவது தொடர்கதையாகி வருகிறது. இந்த நிலையில் இன்றும் சென்னை விமான நிலையத்திற்கு மின்னஞ்சல் மூலமாக வெடிகுண்டு மிரட்டலானது வந்துள்ளது. மர்ம நபர் விடுத்த வெடிகுண்டு மிரட்டலை தொடர்ந்து விமான நிலையம் முழுவதும் தீவிரமாக சோதனையானது மேற்கொள்ளப்பட்டது. இந்த சோதனையில் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என தெரிய வந்துள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சக்திவேல். வணக்கம் சக்திவேல். சென்னை விமான நிலையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக. வணக்கம் ரவினா. சென்னை விமான நிலைய மேலாளர் அறைக்கு நேற்று நள்ளிரவு வந்த ஒரு மர்ம இமெயில் தகவலில் சென்னை விமான நிலையத்தில் வெடிகுண்டுகள் வைக்கப்பட்டுள்ளதாகவும் எந்த நேரத்திலும் வெடித்து சிதறலாம் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இமெயில் வெளிநாட்டில் இருந்து வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதை அடுத்து சென்னை விமான நிலைய இயக்குநருக்கு அவசரமாக தகவல் கொடுக்கப்பட்டது. உடனடியாக சென்னை விமான நிலைய அவசர கால பாதுகாப்பு ஆலோசனை குழு கூட்டம் இந்த சென்னை விமான நிலையத்தில் நடந்தது. இந்த கூட்டத்தில் விமான நிலைய அதிகாரிகளும் பாதுகாப்பு படை அதிகாரிகள், உளவுத்துறை பிரிவு அதிகாரிகள், அனைத்து விமான நிலைய அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். சென்னை விமான நிலைய பாதுகாப்பு சோதனை தீவிரமாக பலப்படுத்தப்பட்டது. இமெயில் மிரட்டலில் குறிப்பிட்ட இடம் அல்லது குறிப்பிட்ட விமானம் என்று எதுவும் இல்லாமல் சென்னை விமான நிலையம் என்று பொதுவாக குறிப்பிட்டிருந்ததால் பாதுகாப்பு படையினர், வெடிகுண்டு நிபுணர்கள் விமான நிலைய அனைத்து பகுதிகளிலும் மற்றும் விமானங்கள் நிறுத்தும் இடங்கள், விமானங்களுக்கு எரிபொருள் நிரப்பும் இடம், விமானங்களில் பார்சல்கள் ஏற்றப்படும் இடம், கார் பார்க்கிங் உள்ளிட்ட இடங்கள் பலத்த சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. பயணிகளுக்கு வழக்கமாக நடக்கும் சோதனைகளுடன் கூடுதலாகவும் பயணிகள் விமானங்களில் ஏறும் இடங்களிலும் பலத்த சோதனையானது நடைபெற்றது. பயணிகளுக்கு பாதுகாப்பு சோதனைகள் நடக்கும் இடங்களில் அனைத்து பயணிகளும் தங்களுடைய காலணிகளை கழற்றி வைக்கவும் ஸ்கேன் செய்யும்படியும் அறிவுறுத்தப்பட்டது. மேலும் பயணிகள் அணிந்திருக்கும் அந்த பெல்ட், குளிருக்காக அணிந்திருக்கும் ஜாக்கெட்கள் போன்றவைகளையும் ஸ்கேனர் மூலமாக கழற்றி பரிசோதிக்கப்பட்டது. ஆனால் தீவிர சோதனைக்கு பின் வெடிகுண்டு எதுவும் இல்லை என்றும் இது வழக்கமாக வரும் புரளி என்றும் தெரிய வந்தது. ஆனால் இது போன்ற பரிசோதனைகள் காரணமாக சென்னையில் இருந்து வெளிநாட்டுகளுக்கு செல்லக்கூடிய விமானங்கள் தாமதமாகவே புறப்பட்டன. குறிப்பாக ஹாங்காங், பிரிட்டன் பார்க், குவைத், துபாய், ஜார்ஜ் தோகா, மஸ்கட், சிங்கப்பூர், கோலாலம்பூர், லண்டன் உள்ளிட்ட விமானங்கள் சுமார் அரை மணி நேரத்தில் இருந்து 1 மணி நேரம் வரை தாமதமாக புறப்பட்டு சென்றன. இதனால் இந்த சம்பவம் தொடர்பாக விமான நிலையத்தில் பெரும் பரபரப்பு நிலவியது. ரவினா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சக்திவேல்.